இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் 3 வசனம் 12 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்குக்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அறிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரியது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்குக்கு திரண்டிருக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலுக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாயிருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாட்களில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும். யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்துமில் உள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாலடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு நான் பழிவாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் 11 வசனம் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசி கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.